புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உண்டியலில் பெறப்பட்ட பக்தர்களின் காணிக்கை எண்ணப்பட்டதில் 1,30,00,000 வருவாயாக கிடைத்துள்ளது. தொடர் விடுமுறை மற்றும் ஆடிப்பெருக்கு நாட்களில் பக்தர்களின் வருகை அதிகரித்ததால் லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து உண்டியலில் காணிக்கை செலுத்தினர். பக்தர்களிடமிருந்து பெறப்பட்ட காணிக்கைகள் கோவில்களில் உள்ள உண்டியல்கள் நிறைந்ததால் ராமநாத சுவாமி கோவில், ராமநாத சுவாமி, பர்வதவர்தினி அம்மன், பஞ்சமுக்திகள் ஆகிய சன்னதியின் முன்புள்ள உண்டியல்கள் மற்றும் கோவிலுக்கு சொந்தமான நம்பு கோவில் உட்பட உப கோவில்களில் உள்ள உண்டியல்கள் இணை ஆணையர் சுரேஷ் முன்னிலையில் திறக்கப்பட்டது. பின்னர் கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தப்பட்ட இந்த பணத்தை கோவில் கல்யாண மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு இணை ஆணையர், உதவி ஆணையர், பேஸ்கார் ஆகியோர் முன்னிலையில் எண்ணப்பட்டது. இதில் ரொக்க பணம் ரூபாய் 1,16,16,000, தங்கம் 41 கிராம், வெள்ளி 3 கிலோ 283 கிராம், 88 வெளிநாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைத்தது. உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் கோவில் ஊழியர்கள், பக்தர்கள், தன்னார்வ தொண்டர்கள் பங்கேற்றனர். ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களிடமிருந்து பெறப்பட்ட உண்டியல் காணிக்கை கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி எண்ணப்பட்ட நிலையில் 1 மாதத்திற்கு பின்பு நேற்று உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நல்லான் பிள்ளை பெற்றாள் பழைய ஊர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் 31ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கன்னிக்குன்றிலிருந்து பூக்கரகம் வீதி உலா, இளைஞர்கள் பெரிய சூலம் எடுத்து ஆடி வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல வகை வண்ணப்பூக்கள் கொண்டு சிறப்பு பூ அலங்காரத்தில் மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து கூழ்வார்த்தல் பெருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை ஓய்வு பெற்ற தமிழ்நாடு போக்குவரத்து துறை அதிகாரி ராஜகோபால் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பொதுமக்கள் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு கூழை பக்தியுடன் வாங்கி சென்றனர். இரவு மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் மின் அலங்கார முத்து பல்லக்கில் மாரியம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அபிராமி அம்மன் உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவில் மூலவராக அமிர்தகடேஸ்வரரும் உற்சவராக காலசம்ஹாரமூர்த்தியும் அருள்பாலித்து வருகிறார்கள். காலசம்ஹாரமூர்த்தியின் அருகில் அகத்திய முனீஸ்வரர், பூஜை செய்யப்பட்ட பாபஹரேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். முற்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அவர்களுக்குள் பகிர முயன்ற போது முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட மறந்தனர். இதனால் சினம் கொண்ட விநாயகர் அமிர்தம் நிறைந்த குடத்தை மறைத்து வைத்ததாகவும் இந்த அமிர்தம் நிறைந்த குடமே சிவலிங்கமாக மாறி இக்கோவிலில் அமிர்தகடேஸ்வரராக அருள்பாலிப்பதாகவும் தல புராணம் கூறுகிறது. அமிர்த குடத்தை மறைத்து வைத்த விநாயகர் கள்ள விநாயகர் என அழைக்கப்பட்டு தனி சன்னதியில் இக்கோவிலில் அருள்பாலிக்கின்றார். தன்னை தஞ்சமடைந்த பக்தன் மார்க்கண்டேயனுக்காக காலனை சம்ஹாரம் செய்ததோடு 16 வயதில் முடியும் மார்க்கண்டேயனின் விதியை என்றும் சிரஞ்சீவியாக இருக்க அருளி மாற்றம் செய்தவர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர். இக்கோவில் யமபயம் போக்கி ஆயுள் விருத்தி அருளும் தலமாகும். 59 வயது முடிந்து 60 வயதை தொடங்குபவர்கள் இக்கோவிலில் உக்ரரத சாந்தி பூஜை செய்து வழிபடுகிறார்கள். 60 வயது முடிந்து 61வது வயது தொடங்குபவர்கள் சஷ்டியப்த பூர்த்தி பூஜை செய்கின்றனர். 70 வயது முடிந்து 71 வயது தொடங்குபவர்கள் பீமரத சாந்தி பூஜையும், 75 வயது கடந்தவர்கள் விஜயரத சாந்தி பூஜையையும், 81 வயது தொடங்குபவர்கள் சதாபிஷேகமும், 85 வயதை கடந்தவர்கள் கனகாபிஷேகம் செய்து அமிர்தகடேஸ்வரரை வழிபடுகிறார்கள். பல்வேறு சிறப்புகளை கொண்ட இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடிப்புற திருவிழா 10 நாட்கள் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடிப்புற திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை ஒட்டி விநாயகர், அபிராமி அம்மன், சண்டிகேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் அருகில் எழுந்துருளினர். பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் கோவில் குருக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா நாட்களில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற 13ஆம் தேதி வியாழக்கிழமை தேரோட்டம் நடக்கிறது.
14ஆம் தேதி அபிராமி அம்மன் ஆடிப்பூர தீர்த்தவாரி நடக்கிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் கண்காணிப்பாளர் மணி, உள்துறை கண்காணிப்பாளர் விருத்தகிரி, கோவில் நிர்வாகத்தினர், கோவில் குருக்கள் ஆகியோர் செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு அறமளர்த்த நாயகி உடனுரை அரபலேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் ஆடி 18ஆம் பெருக்கு திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை ஜூலை 31 அன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. திருவிழாவின் 4ஆம் நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடி 18ஆம் பெருக்கு நாளான ஆகஸ்ட் 3ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு சந்திரசேகரர் அம்மன் குதிரை வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு சோமஸ்கந்தர் பல்லக்கில் வீதி உலா வந்து ஆகாய கங்கை தீர்த்தவாரி நடைபெற்றது. அப்போது தீபதூப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் வழிபாடு செய்தனர். விழாவின் நிறைவு நாளான ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலை சிறப்பு அபிஷேகம், மாலை வசந்த உற்சவ அபிஷேகம் நடைபெற்றது. பிற்பகல் 2:30 மணிக்கு சுப்பிரமணியர் வள்ளி தேவானை சமேதராய் மயில் வாகனத்தில் பவனி வருவதும், தொடர்ந்து மாலை 3 மணிக்கு நடராஜர் சிவகாமி சமேதராய் பல்லக்கில் வீதி உலா, வசந்த உற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவுடன் திருவிழா நிறைவடைந்தது. இந்த விழாவில் கொல்லிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருவதுடன் விழா நாட்களில் மேலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவில் பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அரபலேஸ்வரர் சுவாமியின் அருளை பெறுமாறு திருக்கோவில் தக்காரும் உதவி ஆணையருமான இரா இளையராஜா, செயல் அலுவலர் சே. சங்கர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்திருந்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அகர்ஹாரம் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகை நட்சத்திரத்தினை சிறப்பிக்கும் வகையில் பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு லட்சார்ச்சனை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் நிகழ்வாக நேற்று காலை ஆலயத்தினுள் மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிகளுக்கு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரம் செய்து விநாயகர் வழிபாட்டுடன் லட்சார்ச்சனை விழா தொடங்கியுள்ளது. காலை முதல் தொடங்கிய லட்சார்ச்சனை தமிழ் முறைப்படி தமிழில் மாலையுடன் நிறைவடைந்து மூலவர் மற்றும் உற்சவர் முருகப்பெருமானுக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி பர்வதவர்தினி அம்மன் திருக்கோவிலில் ஆடி திருக்கல்யாண விழாவை ஒட்டி இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. ராமேஸ்வரம் திருக்கோவிலில் ஆடி திருக்கல்யாணம் மாசி சிவராத்திரி முக்கிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் ஆடி திருக்கல்யாண நிகழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்று காலை அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கோவில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கன்னியா லக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளி மாநில பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 17 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் ஆடி திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் முகாமிடுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் தமிழகம் மட்டுமல்லாமல் வட மாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருக்கல்யாண உற்சவம் வரும் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. வரும் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் 13ஆம் தேதி தேரோட்டம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. மேலும் ஆடி திருக்கல்யாண திருவிழாவில் 1ஆம் நாள் திருநாள் முதல் 10ஆம் நாள் வரையிலும் பர்வதவர்த்தினி அம்பாள் புறப்பாடு ராமநாத சுவாமி கோவிலின் 4 ரத வீதிகளில் வீதி உலா நடைபெறும். கிருஷ்ணகிரி அருகே உள்ள அவதானப்பட்டியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலின் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக இன்று அவதானப்பட்டி, நெக்குந்தி மற்றும் அதனை சுற்றியுள்ள சிறு சிறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு மாபெரும் மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் மேளதாளங்கள் முழங்கிட தருமபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை வழியாக கிராம தெய்வங்களை ஊர்வலமாக எடுத்து வந்த பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் அம்மன் வேடமணிந்தும் கரகம் எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர். இதில் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில்
ஆடுகள் கோழிகளை அம்மனுக்கு பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த விழாவில் கிருஷ்ணகிரி, அவதானப்பட்டி, நெற்குந்தி, காவிரிப்பட்டினம், திம்மாபுரம், பெரியமுத்தூர், சின்னமுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பரம்பரை அரங்காவலர், திருப்பதி கவுண்டர் மற்றும் அவதானப்பட்டி கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.